டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பேட் ஹெக்ஸெட் வெளியிட்டிருக்கின்ற ஓர் அறிக்கை அமெரிக்க ஊடகங்களில் கசிந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள், அதாவது அமெரிக்காவினுடைய ஆட்சி பீடமாகிய வெள்ளை மாளிகையில் பேசப்படுகின்ற இரகசிய விடயங்கள். இரண்டாவதாக அமெரிக்க அதிபரினுடைய விமானம் உட்பட அமெரிக்காவினுடைய அதி உயர் இராணுவ ரகசியங்கள் எல்லாம் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகளை மேற்கோள் காட்டி என்ற தலையங்கத்தின் கீழ் அத்தனை உண்மைகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்க ஊடகங்களில். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இருப்பவர்களுக்கு கூட தெரியாத இரகசியங்களை எல்லாம் அமெரிக்க ஊடகங்களில் இன்று கேட்டறிய முடிகின்றது. எனவே இதை தடுப்பதற்காக டாஸ்க் போர்ஸ் என்று கூறப்படுகின்ற சிறப்பு படையணி ஒன்றை அமெரிக்கா அமைப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார். இந்த படையணி பெயர் குறிப்பிட விரும்பாது இரகசிய தகவல்களை வழங்கிக் கொண்டிருப்பவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய இராணுவ பாதுகாப்பே நமக்கு முக்கியம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இது மிக ஆபத்தான விடயம். ஒரு நாட்டினுடைய ஊடகங்களை தடுப்பதற்கு படைப்பிரிவு ஒன்றை சிறப்பாக அமைத்திருப்பதானது சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளை ஊடக சுதந்திரம் இல்லை என்று தொடர்ந்து விமர்சித்து வருகின்ற அமெரிக்காவில் இப்படி ஒரு நிலை என்பது அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தை உலக அரங்கில் உருவாக்கி இருக்கின்றது. இது குறித்து டென்மார்க்கினுடைய ஓஹூஸ் பல்கலைக்கழகத்தின் உலக அரசுகள் ஜனநாயகத்தை எப்படி கையாளுகின்றன, அமெரிக்காவினுடைய அரசியல் ஜனநாயகம் எப்படி பின்வாங்கல் நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றது, இது உலகத்தை எப்படி பாதிக்க போகின்றது, உலக ஜனநாயகம் மோசமான புற்றுநோய் பிடித்தது போன்ற நோய் பிடிப்பதற்கு காரணமானவர்கள் யார், இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற விவகாரத்தை ஆய்வு செய்கின்ற பேராசிரியர் டோல்ஸ் புய்கிலினுடைய ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது. இவர் குறிப்பிடுகின்றார், அமெரிக்க அதிபரினுடைய விமானம் நேட்டோ மாநாட்டிற்கு வந்த பொழுது இது கட்டார் அரச குடும்பத்தினால் அமெரிக்க அதிபருக்கு பரிசாக வழங்கப்பட்ட போயிங் விமானம் பயணிகள் விமானம் போல டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கின்றார் என்பதை அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் வெளியீடு செய்தது. இதை அம்பலப்படுத்தியவர்களுக்கு வீட்டில் சென்று விசாரணைக்கான அழைப்பு அறிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது நேற்றைய செய்தியாகும். ஆனால் இந்த சம்பவம் அமெரிக்க வரலாற்றில் மிக ஆபத்தான ஒரு சம்பவம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஊடகவியலாளர்களை உடனடியாக விசாரணைக்கு அழைக்கின்ற செயலாகும். இவ்வாறு அழைத்து ஊடகவியலாளர்களுடைய வாயை கிளறும் வேலையை அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் செய்யுமாக இருந்தால் அன்றே அமெரிக்காவினுடைய நீதித்துறையும் ஊடக சுதந்திரமும் அடிபட்டு போய்விடும். அதற்கு பின்னர் உலகத்தில் ஊடக சுதந்திரம் இல்லை என்று அமெரிக்கா பேசுவதற்கு வேறு எதுவும் இருக்க போவதும் இல்லை என்கின்ற பொருள்பட அவருடைய கட்டுரை விளக்கி செல்லுகின்றது. இதனால் ஏற்பட்டிருக்கின்ற பெரும் பிரச்சனை, ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பை பற்றி ஒரு செய்தி எழுத வேண்டுமாக இருந்தால் ஒன்றுக்கு பல தடவைகள் எழுதி அதை பத்திரிகையினுடைய உயர் பீடம் விசாரித்து பத்திரிகையினுடைய சட்ட நிபுணர்கள் பார்த்து வெளியிட வேண்டிய அபாயம் இருக்கின்றது. அவர் பிபிசி தொடக்கம் அமெரிக்காவினுடைய முக்கிய ஊடகங்கள் மீதெல்லாம் பல பில்லியன் டாலர்கள் நஷ்டஈடு கேட்டு தொடர்ந்தேர்ச்சியாக வழக்குகளை பதிவு செய்கின்றார். அதிகார உச்சத்தில் இருக்கின்ற ஒருவர் செய்கின்ற இந்த வழக்குகளுக்கு நீதிமன்றம் பணிந்து போக வேண்டிய நிலை இருக்கின்றது. எனவே ஊடக சுதந்திரம் என்பதும் கருத்து சுதந்திரம் என்பதும் தன்னுடைய தோல்வி படியில் வந்து நிற்கின்றது இந்த விமானத்தினால் என்றும், ஒரு விமானம் எப்படி அமெரிக்காவினுடைய ஊடக சுதந்திரத்தை அடித்து வீழ்த்துவதில் முக்கியம் பெற்றிருக்கின்றது. எத்தனையோ போராட்டங்களை நடத்தி அடையப்பட்ட ஒரு சுதந்திரமானது உயிரில்லாத ஒரு விமானம் மோதி அது உடைந்து தகர்ந்து போகின்றது. இரட்டை கோபுரங்களை விமானங்கள் மோதி விழுந்தது போல இந்த விமானம் மோதாமல் இருக்கவே சுதந்திரம் உடைந்து விழுந்த நிகழ்வை அவர் சுட்டி காட்டுகின்றார். இதற்கு மாற்று வழிதான் என்ன? மாற்று வழி என்பது இல்லை. இன்றைய நவீன ஜனநாயகத்தில் மிக மோசமான ஒரு இடத்தை இந்த சம்பவம் வந்தடைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். தி நியூயார்க் டைம்ஸ் வழக்குரைஞர் டேவிட் மெக்ரா அமெரிக்க அதிபரனுடைய அரசு நடக்கின்ற நடத்தை ஒரு வெட்கக்கேடான செயல் என்று தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கர்களுடைய ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று போர்க்குரல் கிளப்பி இருக்கின்றார். இந்த ஆண்டு பல சம்பவங்கள் நடைபெற்று விட்டன. தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஈரானுக்கு படையெடுத்து செல்ல அமெரிக்க அதிபர் முடிவு செய்த பொழுது, வேண்டாம், இதில் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள், இது அமெரிக்காவிற்கு அவப்பெயரை தரும் என்று பல
நிபுணர்கள் அமெரிக்க அதிபருக்கு பூட்டிய அறைக்குள் இருந்து புத்திமதி சொன்னாலும் அவர்களுடைய புத்திமதியை கேட்காமல் இஸ்ரேலின் பக்கமாக அவர் இழுவுண்டு சென்று அமெரிக்காவை போர்க்களத்தில் மாட்டப் போகின்றார் என்ற உண்மையை வெளியீடு செய்த தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வழக்கை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையையும் நீதிமன்றத்தால் சம்மன் அனுப்புகின்ற நிலையும் ஏற்பட்டது. இது ஒரு பெரும் அடியாக அமைந்தது. அடுத்து தி வாஷிங்டன் போஸ்ட் வெனிசுலாவில் அமெரிக்க அதிபர் நடத்திய முறையற்ற தாக்குதலையும் அதில் நடைபெற்ற இரகசிய சம்பவங்களையும் அங்கு பாவிக்கப்பட்ட ஆயுதங்களையும், உதாரணமாக கியூபாவில் அமெரிக்கர்களுக்கு மேலே ஒரு விதமான லேசர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறி வந்த அமெரிக்கா அந்த லேசர் தாக்குதல்களை ரஷ்யா நடத்தவில்லை, அமெரிக்காவே நடத்தி வெனிசுலா ராணுவத்தை வெற்றி பெற்ற இரகசியங்கள் கொண்ட விடயங்களை அம்பலத்திற்கு கொண்டு வந்த காரணத்தினால் இவர்கள் வழக்கை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அமெரிக்காவுடைய தேசிய பத்திரிகை நடுவம் இது ஆபத்தான செயல் என்றும் அமெரிக்க அரசினுடைய ஆக்ரோஷமான ஒடுக்குமுறை என்றும் கண்டித்திருக்கின்றது. நேற்று நடைபெற்ற உலக கிண்ண ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பேனியா அணிகள் மோதின. ஸ்பேனியாவினுடைய ஆட்டத்தின் முன்னால் நின்று பிடிக்க முடியாமல் 2-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் தோற்று வெளியேறியது. பிரான்சினுடைய முன்னணி வீரனாகிய கிலியான் எம்பாப்பே இது பற்றி கூறுகின்ற பொழுது தங்களுடைய அணி சரியாகவே ஆடவில்லை என்றும் ஓர் அரையிறுதி போட்டியில் ஆடுவதற்குரிய தகுதி இது அல்ல என்றும் தங்களுடைய அணியையே வன்மையாக கவலையுடன் விமர்சித்திருக்கின்றார். பந்துகளை பறித்தாலும் அதை எப்படி வழங்குவது, அவற்றை எப்படி கொண்டு நடத்துவது என்கின்ற எல்லா இடங்களிலும் தங்களுடைய அணி பின்னடைவை கண்டிருந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். ஐரோப்பாவினுடைய சாம்பியனான ஸ்பேனிய அணி இவர்களை எளிமையாக வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் ஆட்டம் தொடங்கிய உடனேயே ஸ்பேனிய அணியினுடைய வளர்ப்பு பிள்ளை போல பிரான்சிய அணி தன்னை ஒடுக்கி கொண்டு அவர்களினுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. பிரான்சிய அணி ஆட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு பதிலாக ஸ்பேனியாவினுடைய கட்டுப்பாட்டில் வழங்கிவிட்டு தோல்வியை எதிர்பார்த்து விளையாடி கொண்டிருந்தது. அந்த விளையாட்டில் முதலாவது ஒரு பெனால்டி அடி, அதன் பின்னர் ஒரு கோல் மூலமாக இலகுவாக ஸ்பேனியா வெற்றி பெற்று வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற உலக கிண்ண இறுதி ஆட்டத்தில் பங்கேற்பதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பிரான்சிய அணி பல உலக கிண்ண ஆட்டங்களை வெற்றி பெற்றாலும் இந்த ஆட்டத்தில் தோல்வியடைவதற்கான முக்கியமான காரணம் ஸ்பேனிய அணியானது தன்னுடைய கட்டமைப்பு முழுவதையும் எப்படி விளையாடுகின்றதோ அதுபோல தன்னுடைய விளையாட்டு வீரர்களை எல்லாம் மனித நிலையில் இருந்து மாற்றி அவர்களை ரோபோக்கள் போன்ற ஒரு மனோநிலைக்கு உள்ளாக்கி மனிதர்களே ரோபோவாக மாறி உணர்ச்சி, விருப்பு, வெறுப்பு எதுவும் இல்லாமல் ஒரு பெரிய இயந்திர சக்கரம் பல சக்கரங்களை கொண்டு சுழல்வது போல வடிவமைத்து அந்த சக்கரம் அதே முறையில் சுழன்று வெற்றியையே இலக்காக கொண்டு செல்ல வேண்டுமே அல்லாமல் வேறு எதுவும் அற்ற நிலைக்கு அந்த அணியை கொண்டு வந்திருந்தார்கள். ஸ்பேனிய அணி இன்று மட்டும் அல்ல, இதற்கு முன்பிருந்தே இந்த விவகாரத்தில் அவர்கள் மிகச் சிறப்பாக பயிற்சி எடுத்து வருவதனால் அவர்களை உளவியல் ரீதியாக வீழ்த்தி வெற்றியை பெற முடியாத அளவிற்கு உளவியலே இல்லாத அணியாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை அடித்து வீழ்த்துவதற்குரிய திறமையை பிரான்ஸ் பெற்றிருந்தாலும் கூட ஸ்பேனியாவினுடைய வியூகத்தை உடைக்க முடியாமலே இருந்தது. ஏனென்றால் அது மிகவும் கடினம். மனிதன் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருடன் சதுரங்க ஆட்டத்தில் ஆடினால் மனிதனை விட பல மடங்கு அதிகமாக அது வேலை செய்வது போல தங்களுடைய வீரர்களை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போல உருவாக்கி ஸ்பேனியா அனைத்தையும் இணைத்திருந்த காரணத்தினால் அதை உடைத்து அவர்களினால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. இருந்த பொழுதிலும் ஸ்பேனியாவை உடைப்பது எப்படி என்பதில் பிரான்சிய அணி தனியான ஒரு வியூகத்தை அமைக்க தவறிவிட்டது. அது பிரான்சிய அணிக்கு மிக மிக புதியதாகவும் இருந்தது. ஆனால் எப்படி ஆகாயத்தில் இருந்து பொழிகின்ற மழையை மறுபடியும் ஆகாயம் நோக்கி திருப்ப முடியாதோ அதுபோல இயற்கையில் பல விசைகள் இருக்கின்றன. அந்த விசைகளை AI தொழில்நுட்பத்தினால் வெற்றி பெற முடியாது. அப்படியாக வெற்றி பெற முடியாத ஒரு வியூகத்தை வகுத்து அவர்களை முறியடித்திருக்க வேண்டும். அந்த முறியடிக்கின்ற ஆட்ட முறை எது, அதை பிரான்ஸ் கண்டுபிடிக்க தவறிவிட்டது. இன்று நடைபெறுகின்ற அரையிறுதி
இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு வந்தாலோ இல்லை பிரிட்டன் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு வந்தாலோ ஸ்பேனிய அணியை வெல்ல முடியாத சூழலே இருக்கின்றது. அதற்கான மாற்று ஏற்பாடுகளை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்பேனிய அணியை வீழ்த்துவதற்கு, அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கான புதிய உத்தியை கண்டுபிடித்து அதை சரியான முறையில் மைதானத்தில் அமுல்படுத்துவதற்கு இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கின்ற எந்த அணியும் தயாராக இல்லை என்பது முக்கிய விடயமாகும். இதை எப்படி வெல்லலாம்? இதற்கான உத்திகளை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோக்களை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.